ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு எஸ்பிஐ ஜாப்ஸ். சார் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மஸ்ட்டு வந்து பேன் கார்டை பற்றின டீட்டெயில் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ பேன் கார்டை பற்றின டீட்டெயில் யாரும் கவனிக்கலைன்னா திரும்ப போய் பாருங்கள். யாரெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் வந்து பேன் கார்டு அப்டேட் பண்ண சொல்லி சார் வந்து ஒரு 4-5 நாள் டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ நேற்றோடவே அது எண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வரைக்குமே நீங்கள் வந்து பேன் கார்டு அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ஐடி சஸ்பென்ஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி என்னோடய ஐடி சஸ்பெண்டில் தான் இருக்குது, என்னோடய ஐடி பிளாக்ல தான் இருக்குது, நான் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்குலாம் ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஸோ ஆக்டிவில் இருக்கிறவங்க பேன் கார்டு அப்டேட் பண்ணலைன்னா உங்களுடைய அக்கௌண்ட் அஃபிலியேட்டிவ் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டில் 20% டிடக்ஷன் பண்ணுவாங்க. பேன் கார்டு அப்டேட் பண்ணியிருந்தால் 5% தான் டிடக்ஷன் பண்ணுவாங்க. இது போக உங்கள் வேலெட்டில் உள்ள அமௌண்ட் தான் உங்களுக்கு வரும். கம்பல்சரி சார் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் வரப்போகிறவங்களுக்குலாம் வந்து 20%, இனிமேல் நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிறவங்களுக்குலாம் வந்து 20%. ஆல்ரெடி பேமெண்ட் எடுத்தவங்களாம் இருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு தான் 20% டிடக்ஷன் ஆக போகுது. அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5% தான் டிடிஎஸ் கட்ட போகிறதா சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எத்தனை பேர் நோட் பண்ணிங்க, நோட் பண்ணலன்னு தெரியல. பண்ணாதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சான்ஸ் கிடைக்குமா என்னன்னு தெரியல. கிடைச்சாக்கா சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லைன்னாக்கா இதுக்குமே சொல்யூஷன் நோட்டீஸ் போர்டில் சார் சொல்லுவாங்க. அடுத்து வந்து நம்ம நோட்டீஸ் போர்டில் ஒரு போல் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யாரெல்லாம் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு எஸ்ஆர் நோன் கொடுத்துருக்காங்க. டிகிரி முடித்தவங்க வந்து எஸ்ன்னு கொடுங்க, டிகிரி முடிக்காதவங்க நோன் கொடுங்க. ஏன்னா நம்ம சார் வந்து நியூவாக அப்டேஷன் கொண்டு போகும்போது நிறைய சான்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு இதில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது அப்படின்ட்டு சார் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஸோ நமக்கு வந்து ஒரு நோட்டீஸ் போர்டில் வந்து ஒரு வாய்ஸுக்குள்ளும் சார் வந்து நான் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கு ஸ்டார்ட்டாக ஒரு எக்ஸ்பிளைன் தரேன் வரப்போகிற பிளானுக்கு, புரிஞ்சுக்குங்க அப்படின்னாங்க. ஸோ அதில் இதுவுமே ஒரு ஜாப் தான். ஸோ யாராவது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா மஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் பெஸ்ட்டு ஜாப் ஒன்று இதில் இருக்குது. ஸோ நான் டிகிரி முடிக்கல, நான் படிக்கலை, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்றவங்களாம் கவலையே படாதீங்க. அதுக்குமே இதில் நமக்கு ஒர்க் இருக்குது. ஸோ டிகிரி படித்தவங்களுக்கு அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரியும், ஸோ படிப்பு கம்மியாக உள்ளவங்களுக்கு அவங்க படிப்புக்கு சரியான ஜாப்பும் இதில் இருக்குது. நம்ம எஸ்பிஓவில் வந்து படித்தவங்க படிக்காதவங்க இல்லை, எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ டிகிரி படித்தவங்களுக்கு மஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஓட் பண்ணலையோ டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா ஓட் பண்ணுங்கள். நான் டிகிரி முடிச்சிருக்கேன், டிகிரி முடித்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் டிகிரியோடைய கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்ட்டு ஆப்ஷனை ஓகே பண்ணணும். மற்றவங்களாம் இல்லைன்னு ஆப்ஷன் ஓகே பண்ணணும். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு இதில் வந்து நீங்கள் ஓட் போடுங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நிறைய அப்டேஷன் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எனக்குமே தெரியாது, நானுமே நோட்டீஸ் போர்டை பார்த்து தான் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்டை பார்க்குற பழக்கத்தை கொண்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய தகவல்கள் அதில் தான் தெரியும், நிறைய விஷயங்களும் அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே நிறைய ஃபியூச்சர் இருக்குது. ஃப்யூச்சரில் நல்லா ஏர்ன் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.